ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க. இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும்? பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? அது மட்டுமல்ல, தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க? விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வேற, ஆனா கொள்கை ரீதியா அவங்களோட வகுப்புவாதத்தை, தேச தேசத்தை, பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க. இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன்னா, நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார், ஈவிகே சம்பத் பேசினார், நாஞ்சிலார் பேசினார், முரசொலிமாறன் பேசினார். இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை, சமூக நீதியை, மதச்சார்பின்மையை, நாட்டோட பன்முகத்தன்மையை, இந்திய பண்பாட்டு விழுமியங்களை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும். அப்படித்தான் அமையும்னு நான் நிச்சயமா நம்புறேன். மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க தோல்ல ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க. இந்த 40 எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடணும்னு துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய 40 எம்பிக்களை இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிக்கிறேன். அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க. உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய 41வது வெற்றின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, 2004 கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சு. இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றும்னு சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சு பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம்.